குட் மார்னிங் யாமிகோம். இன்றைக்கி ஒரு ரெசிப்பியில் பீர்க்கங்காய் பொரியல். ஆமாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட கார குழம்புக்கு பீர்க்கங்காய் பொரியல் காம்பினேஷன். அதுக்காக பீர்க்கங்காய் எடுத்து நல்லா தோலை செத்திக்கோங்க. தோலை செத்திட்டு அதை குட்டி குட்டி க்யூபாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவு வெங்காயம், 1 இல்லை 2 வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடுகு கருவேப்பிலை இதை போட்டு தாளித்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சதெல்லாம் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ காய் கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லாவே வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் அது வெந்து அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி அது கிளறி எடுத்துக்கிறலாம். ஓகேவா? அது கூட முட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். நான் உங்களுக்கு முட்டை உடச்சி ஊற்றுறதை காட்டவில்லை. உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தான் கவனித்தேன். ஸோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். 2 இல்லை 3 அந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்டி கூட நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். ஓகே, பாய்.